லார்ட். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்றைக்கும் கூட உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதலாவது கிராஸ் டிவியின் சார்பாக, எங்கள் கிராஸ் டிவியில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாக அன்பான ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியுமா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரோமோலெலாம் டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தையின் மறுபக்கம். இந்த ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட ஒரு 4 பேரண்ட்ஸ் 4 கிட்ஸ் அழகாக வந்து நம்மளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கேம்ஸ் விளையாட போகிறோம். நம்ம நிறைய வேதாகமத்தை பற்றி அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ இதுக்காக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பேரண்ட்ஸையும் கிட்ஸையும் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஸோ உங்களுடைய பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் நித்யா. உங்கள் பேர் நித்யா. ஓகே. ஸோ சிஸ்டர் நித்யா நல்லா இருக்கீங்களா? காட்ஸ் கிரேஸ் ஃபைன். ஓகே. ஸோ உங்களை பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லலாமா நம்ம நேயர்களுக்கு? நாங்கள் வந்து குட் ஷெப்பர்ட் சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறோம். என்னோட டாட்டர் கிளாரிசா, எனக்கு ஒரு சன் இருக்கான் கிளார்வின் ரூஃபஸ். நைஸ் வெரி நைஸ். என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள்? நான் ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து சிஸ்டர் உங்கள் பேர்? கிஃப்டா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓ, யூஆர் அ ஒர்க்கிங் மதர். அப்போ குட்டீஸை பார்த்துக்கிறதோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும், மேனேஜ் பண்ணுவீங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு எத்தனை கிட்ஸ்? 2 கிட்ஸு, ஜென்சன் மேத்யூ, ஜோஹன் மோசஸ். ஓகே. இன்றைக்கி இந்த இடத்துல எங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரியலி ஹாப்பி. ஓ, வெரி நைஸ். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்கள் பேர்? ஜாக்லின். சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர்? ஹவுஸ் ஒய்ஃப். நைஸ். உங்களுக்கு எத்தனை கிட்ஸ்? 2 கிட்ஸ். ஓகே. வெரி நைஸ். ஓகே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்கள் பேர்? ஆனந்தகுமாரி. நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க. வெரி நைஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இங்கே 2 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்க, அட் த சேம் டைம் 2 ஒர்க்கிங் மதர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை கிட்ஸு? 2 பேர். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. உங்கள் கிட்ஸோட பேர்? ஜட்சன், ஜெஃப்ரினா. ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி நம்ம மதர்ஸோட இன்ட்ரோ பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக 3 யங் மென் அண்ட் 1 யங் லேடி உட்காந்துருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ பார்த்துருவோமா? பிரைஸ் லார்ட். உங்கள் பேர்? என் பேர் கிளாரிசா. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் கிரேட் 5 படிக்கிறேன். கிரேட் 5. யூ ஆர் இன் விச் ஸ்கூல்? I studying in St. Thomas CBSE. Oh, nice. Okay. How are you now? I'm fine. How do you feel to be with us? I was really happy. Oh, you're really happy. Thank you, dear. Okay. அடுத்து come on young man. உங்கள் பேர்? ஜென்சன் மேத்யூ. Okay. எப்படி இருக்கிறீங்க மேத்யூ? Fine. Oh, you're fine. Okay. என்ன கிரேடில் இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? Grade. 5th grade. Which school? Shenton School. ஓ, நைஸ். வெரி குட். ஓகே. இங்கே கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படியா? வெரி குட். ஓகே சார். உங்கள் பேர்? ஐசக் ஜெபின். ஐசக் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்ட் தாமஸில். ஓகே. எத்தனை கிரேடு? 5th grade. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் ரொம்ப காமாக உட்காந்துருக்கிறாரு. அவரை பற்றியும் நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? ஜட்சன். ஓகே. ஜட்சன் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? 7th grade படிக்கிறீங்க. வெரி குட். அப்போது இங்கே ஒரு டஃப் காம்படிட்டரும் இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஸ்கூலில் இருந்து? சென்ட் ஆன்ஸ்லேருந்து. ஓகே. இப்போ எங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ப்ரோக்ராமில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறது எப்படி இருக்குது? you're really happy. ஓகே. அந்த ஹாப்பினஸ் ஃபேஸில் தெரியலையே. ஓ, ரைட். ஓகே. அவர் வெக்கப்பட்டுட்டாரு. சரி, இப்போ நீங்கள் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து முதல்ல இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே நிறையா குட்டீஸ் உங்களை பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா, நம்ம நேயர்கள், அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணிடுவீங்களா?
Happy Children's Day. ஓகே, தேங்க்யூ. ஸோ எஸ் நேர்களே, இப்பொழுதும் கூட ரொம்ப அழகாக நம்மளுடைய குட்டீஸை பற்றியும் நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுடைய அம்மாமாரை பற்றியும் ஒரு க்யூட்டான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளாக போக போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு அழகான பைபிள் குவிஸ், ஓகேவா? ஸோ அதுக்கான ரூல்ஸை நான் சொல்லிடுறேன். ரூல் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியில் ஒரு குழந்தையை பற்றி இருக்கும். அப்போ அந்த குழந்தை யார் அப்படின்றத கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். எந்த கிட் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்றதும், அந்த குழந்தையை பற்றி பேசினது யார் அப்படின்றதையும் அவங்க மதர்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? இந்த செக்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் நாங்கள் ரெடின்னு ஒரு தம்ஸ் அப் காமிச்சிடலாமா? Yes, very good. Okay. So moving on to the segment, first question, first team கிட்ட. So sister நித்யா, நீங்களும் பாப்பாவும் தான், கிளாரிஸும் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கேள்வி நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. இந்த பிள்ளை யாரு? Samuel. ஓகே, ஆன்சர் இஸ் நாட் ரைட். ஓகே, ஸோ ஆன்சர் தப்பாயிட்டு அப்படின்றதுனால நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ மம்மிகிட்ட இதே கொஷின். இந்த கேள்வி வேதாகமத்தில் எந்த புத்தகத்தில் இருக்கிறது? யாத்ராகமம். ஓகே, வெரி குட். அண்ட் இதை கூறியவர் யார்? தேவன். இல்லை, பாதி ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஸோ நேயர்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர், இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் எனக்காக வளர்த்திடு அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அந்த குழந்தை மோசே. அண்ட் அதை சொன்னவங்க பார்வோனுடைய குமாரத்தி. ஸோ அவங்க தான் அதை சொன்னது. வெரி குட், குட் ட்ரை. நல்லா ட்ரை பண்ணதுக்காக கிளாப் பண்ணிடுவோமா? ஸோ அவங்களுக்கு இப்போது டீம் 1 5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஓகே, செகண்ட் கொஷின் போயிடுவோமா? ரெடியாக இருக்கிறீங்களா? பயமாக இருக்கிறீங்களா? ஓகே, ரைட். நல்லா கவனமாக கேள்வியை கவனிச்சுக்கோங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளையின் பெயர் என்ன? இல்லை, ஏசு கிறிஸ்து இல்லை. ஓகே, அப்படியே அந்த கொஷனை அம்மாட்ட பாஸ் பண்ணுறோம். அந்த கொஷனுக்கான இருப்பிடம் வேதாகமத்தில் எங்கே இருக்குது? அதே போல் இதை கூறியவர் யார்? அன்னாள். சாமுவேல் எனக்காக வளர்த்துடுன்னு சொன்னாங்க. ஓகே, அது அவருடைய ஆன்சர். அன்னாள் இஸ் த ரைட் ஆன்சர். இருப்பிடம்? ஒன்று சாமுவேல். வெரி குட், வெரி குட். ஸோ அழகாக ஆன்சர் பண்ண அம்மாவுக்கு நம்ம நல்லா கிளாப் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. ரைட், ஓகே, வெரி குட். ரைட், இப்போ தேர்ட் கொஷின். என்ன மிஸ்டர், ரெடியாக இருக்கீங்களா? அவர் பயங்கர ஜோஷில் இருக்கார் போலே, சீக்கிரம் மைக்கத்தாப்பான்னு வாங்கிட்டாரு. ஓகே, கொஷின் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த பிள்ளை பிறந்ததும் முதல் தேவனுக்கென்று நசரேய பிள்ளையாய் இருக்கும். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் அப்படின்னு யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? யார் அந்த பிள்ளை? இயேசு கிறிஸ்து. ஓகே, அப்படியா? இயேசு கிறிஸ்துவா? இல்லை. ஓகே, அம்மாவுக்கு அந்த கொஷனுக்கான இருப்பிடம் மற்றும் யார் அதை சொன்னாங்க? இருப்பிடம் தப்பு. மேபி ட்ரை. யார் அதை சொல்லியிருப்பாங்க?
இல்லை பட் ஸ்டில் அ குட் ட்ரை பண்ணதுக்காகவே நம்ம கிளாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எந்த பிள்ளையை நசரேனா ஆண்டவர் வளர்க்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? யார் வந்து சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க? ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்சோன். அதனுடைய இருப்பிடம் ஜட்ஜஸ் 13:5, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய தூதனானவர். ஓகே, ரைட். இப்போ 4th question, ரெடியாக இருக்கிறீங்களா? உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இது எந்த பிள்ளையை குறிப்பிடுகிறது? தாவீது. இல்லை, ராங் ஆன்சர். பட் ஸ்டில் ஓகே, ஐ திங்க் யூ ஹாவ் ஹோப் பிகாஸ் யர் மம்மி இஸ் தேர். ஓகே, இது குழந்தை இயேசு கிறிஸ்து. சிமியோன் சொன்னது லூக்கால இருக்கு. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணிடலாமா? கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்பொழுது கூட அழகாக அம்மாமார் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 கொஷின், இருப்பிடம் அட் த சேம் டைம் யார் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் டீம் 2 அண்ட் டீம் 4 அழகாக 2யுமே கரெக்டாக சொன்னதுனால அவங்களுக்கு 10 points ஈச். அண்ட் டீம் 1ல் ஒரு ஆன்சர் தான் பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு 5 points. அண்ட் டீம் 3 ஃபார் ஷியோர் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் போர்டில் சூப்பராக ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்ப்போம். அப்படியே எங்களோட ஸ்டே டியூன்ட். ஸோ நேயர்களே, இப்பொழுதும் கூட நம்ம செக்மெண்ட் 2க்கு வந்துட்டோம். செக்மெண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களோட சேர்ந்து இவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செக்மெண்ட் 2ல் ஒரு குட்டி காம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அம்மாவும் குழந்தைங்களும் எவ்வளோ அழகாக காம்பேக்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ண போகிறோம். நாங்கள் இவங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் சேம் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் 2 பேரும் சேமாக ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சேமாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா ஆளுக்கு 10 points, அம்மாவுக்கு 10 point, குட்டிக்கு 10 point. ஒருவேளை அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா நோ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டை இப்பொழுதும் கூட நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ரெடி கெட் செட் கோ அப்படின்னு சொல்லுவேன், டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க எழுதுவாங்க. 1 minute நம்ம வைன் பண்ணிடுவோம். வைன் பண்ணிவிட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரெடி கெட் செட் கோ. பயங்கர ஸ்பீடாக எழுதிட்டுருக்குறாங்களே. பரவாயில்லையே. செம்ம ஸ்பீடாக எல்லோரும் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு எழுதிட்டுருக்குறாங்க. பார்க்கலாம். ஓகே, எந்த கொஷனும் சாய்ஸ்லலாம் விடக்கூடாது. ஸ்கூலில் மாதிரி கண்டிப்பாக எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த கொஷனுக்கும் சாய்ஸ் பேஸ்ட் கொஷின் கிடையாது. ஸோ டைம் அவுட். எல்லோரும் எழுதுறதை நிப்பாட்டிடலாம். ஓகே, ஸோ இப்பொழுதும் கூட என்னென்ன கொஷின்ஸ் இவங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம், அதுக்கு இவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை அம்மாமார் மாட்ட போகிறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் நம்ம நித்யா சிஸ்டர்கிட்ட கேட்க போகிறோம். உங்கள் குழந்தைக்கு பிடித்த கலர் என்ன? பிங்க். ஓகே, மம்மி கரெக்டாக எழுதியிருக்காங்களா? கரெக்டாக எழுதியிருக்காங்க. வா, சூப்பர். அப்போ சிஸ்டர் கிளாப் பண்ணிடலாமே. நைஸ், வெரி குட். ஓகே, அதுக்கப்புறமாட்டி உங்கள் குழந்தைக்கு பிடித்த உணவு என்ன? அவளுக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? ப்ரான்ஸ் சிக்கன். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? நூடுல்ஸ்.
நூடுல்ஸ், என்னப்பா நூடுல்ஸை மறக்கலாமாப்பா? ஓகே ரைட், வெரி குட் வெரி குட், நைஸ். ஸோ மம்மி குட் ட்ரை. மம்மி ரொம்ப ஹெல்த்தியாக போயிருக்காங்க, பட் நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹெல்தி அப்படின்றத கிட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே டன். தேர்ட் கொஷின், உங்கள் குழந்தையின் லட்சியம் என்ன? கோல்? கலெக்டர். கலெக்டர், கரெக்டா? கரெக்ட். கரெக்ட். அப்பா அப்ரூவல் கிடச்சாச்சு. அப்போ ஒரு கலெக்டர் உருவாயிட்ருக்குறாங்க. ஸோ உண்மைக்குமே இந்த இடத்துல அம்மாவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் முக்கியமாக எல்லா அம்மாவுக்கும் தெரியணும். ரைட். 4வது கேள்வி, உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச ரொம்ப பிரியமான என்டர்டெயின்மெண்ட் என்னது? பொழுதுபோக்கு. ட்ராயிங் அண்ட் கார்டனிங். ஓகே, ட்ராயிங் அண்ட் கார்டனிங். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? டிவி. அச்சோ, எங்களுக்கு டிவியும் பிடிக்கும். அது நீங்கள் எழுதலைல்ல? ஆமாம், டிவி பிடிச்சதுனால தானே நாங்கள் கிராஸ் டிவி பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால தானே இப்போ ஷோவில் நாங்கள் இருக்கிறோம். என்னப்பா மறந்துட்டீங்க? ஓகே ரைட். உங்கள் குழந்தைக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன? சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். உங்களுக்கு? இங்கிலீஷ். ஓ, இங்கிலீஷ். ஓகே நைஸ். ஸோ ரொம்ப சூப்பராக கம்பேட்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்றது அழகாக தெரியுது. ஸோ சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ் நாட் பேட், எல்லாமே சப்ஜெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் போல் நம்ம. ஓகே நெக்ஸ்ட் அம்மாட்ட போயிடுவோமா? தம்பி நீங்கள் ரெடியா? அவர் இப்போவே ஷாக்கில் இருக்கிறாரே, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் என்னம்மா எழுதியிருக்கிறீங்க? உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கலர்? க்ரீன். க்ரீன். வாவ், சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா 2 பேருக்கும்? நைஸ். அடுத்து, உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச உணவு? பிரியாணி. 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 நானும் பிரியாணி. அவர் எனக்கு பிரியாணி பிடிக்கும்லாம் சொல்ல, நானே பிரியாணின்ட்டார், அந்தளவுக்கு பிடிக்குது. ஓகே, உங்கள் குழந்தையோட லட்சியம், கோல்? டு பிகம் பைலட். டு பிகம் பைலட். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ. டு கோ டு. ஓ, யூ வாண்ட் டு கோ டு யூஎஸ்ஏ. ஓகே, எப்படி போக போகிறீங்க யூஎஸ்ஏ? ஃப்ளைட். அப்போது ஆக்சுவலி கரெக்டு தான் போல், ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. இருந்தாலும் இதுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே, உங்கள் குழந்தையின் பொழுதுபோக்கு? ரைடிங் பைசைக்கிள். ரைடிங் பைசைக்கிள். சைக்கிள் ஓட்டுறது பிடிக்கும். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? அவர் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு அதுதான் பிடிக்கும், ஆனால் என்ன தப்பாக எழுதிட்டேன். என்ன எழுதியிருக்கிறீங்க? அச்சோ, அவருக்கு வெக்கம் வந்துருச்சு. அப்போ வெக்கம் வர்ற மாதிரி என்ன எழுதியிருக்கிறீங்க? ஏதோ கேம் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெரி குட், சூப்பர். ஓகே, உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்? சயின்ஸ். சயின்ஸ். அப்போ இங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு இல்லை? சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் அவர் சீக்கிரத்தில் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறோம். நெக்ஸ்ட் அம்மாட்ட போயிடலாமா? ரெடியா சார் நீங்கள்? ஓகே டன். உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கலர்? ரெட். 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 அச்சோ, அவர் ஃபேஸில் சந்தோஷத்தை பாருங்களேன். எங்கள் அம்மா கரெக்டாக எழுதிட்டாங்கப்பா, அப்பா நானும் போர்டில் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. நைஸ் நைஸ். ஓகே, உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச உணவு? பிரியாணி. பிரியாணி. பிரியாணி தான் எழுதியிருக்கீங்களா சார்? சூப்பர், லீடிங் வந்துடுவாங்க போலையே. வெரி குட். உங்கள் குழந்தையோட லட்சியம்? ஐஏஎஸ். ஐஏஎஸ். டாக்டரா? ஓகே ஓகே ஓகே. அம்மாவுடைய ஆசை ஐஏஎஸ் ஆனால் நல்லாயிருக்கும், பையன் வந்து டாக்டர் ஆனாலும் நல்லாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெரி குட். ஓகே, உங்கள் குழந்தையின் பொழுதுபோக்கு? வாட்சிங் டிவி. வாட்சிங் டிவி. நீங்கள்? ஃபுட்பால். அச்சோ, அவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது, ஐயோ நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். அதுதான் உண்மை. அழகாக டிவி பார்க்காத குழந்தைக்கு வாட்சிங் டிவின்னு சொல்லிட்டீங்களே. வெரி குட், பட் ஸ்டில் நைஸ், கம்பேக்டபிள். அண்ட் லாஸ்ட் கொஷின், என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேத்ஸ். மேத்ஸ். இது நம்ம நோட் பண்ணிக்கணும்ப்பா. மேத்ஸே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துல மேத்ஸ் பிடிச்ச குழந்தை இருக்கிறாரு. சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. 3rd டீமுக்கு எல்லோரும் நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட் வெரி குட். ஓகே ரைட். 4th டீம் ரெடியாக இருக்கிறாரு. ஓகே, ரெடியாக இருக்கிறாங்க அம்மாவும். உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட் கலர். ரெட் தான். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட், உங்கள் குழந்தைக்கு பிடித்த உணவு? பிரியாணி. 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 இங்கே பிரியாணி லவர்ஸ் நிறையா போல், என்னையும் சேர்த்துக்கோங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்கள் குழந்தையின் லட்சியம்? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட். டாக்டர். ஓகே ரைட். அம்மா நான் டாக்டர் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் டாக்டர் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். அப்புறம் உங்கள் குழந்தையின் பொழுதுபோக்கு? வாட்சிங் டிவி, பிளேயிங் கீபோர்டு. ஓகே, வாட்சிங் டிவி, பிளேயிங் கீபோர்டு, 2 ஆப்ஷன் இருக்குது. வாட்சிங் டிவி. ஓகே, அங்கே ஒரு ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க.
வெரி குட் வெரி குட். கடைசியா உங்க குழந்தைக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் Computer science. கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். வெரி குட் சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டினுமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்க டீம். இந்த டீமுக்கு நல்ல சவுண்ட் கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். ஓகே குட்டீஸ், ஸோ சூப்பரான ஒரு கேம் பார்த்தீங்க இல்லையா? வீட்டில் உங்கள் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, விட்டுறாதீங்க சரியா? அவங்க கூட உங்களோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஸோ டீம் 1 13 ஸ்கோர் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி டீம் 2 24 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. டீம் 3 12 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. லேட்டாக வந்தால் கூட ரொம்ப சூப்பரான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. டீம் 4 இவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க, 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் 3ல் ஒவ்வொருத்தரும் எப்படி விளையாட போகிறாங்க, எவ்வளோ சூப்பராக ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? ஸோ குட்டீஸ், இப்போவும் கூட நம்ம தேர்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. தேர்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ எஸ், இப்போவும் கூட உங்களுக்கு வீடியோலையும் காமிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் 25 ஐட்டம்ஸ் வச்சுருக்குறோம் சரியா? இந்த 25 ஐட்டம்ஸை இப்போ நாங்கள் ஒரு பிளாக் கிளாத் போட்டு மூடி வச்சுருக்குறோம். இந்த கிளாத்தை 1 நிமிஷத்துக்கு தூக்குவோம். அந்த டைமில் நம்ம கூட ஃபர்ஸ்ட் டீம் மெம்பர், அதாவது சிஸ்டர் நித்யாவும் கிளாரிஸாவும் இருப்பாங்க. அந்த டைமில் 1 நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 1 நிமிஷத்தில் அவங்க என்னென்னலாம் ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ, ஞாபகம் வச்சுருப்பாங்க நம்புவோம். ஸோ ஞாபகம் வச்சுருக்கிறத அவங்க அழகாக எழுத போகிறாங்க. ஒரு ஐட்டம்க்கு 1 மார்க். ஸோ 25 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 25 ப்ராடக்ட்ஸை கரெக்டாக எழுதுனாங்கன்னா 25 மார்க்ஸ். எத்தனை ப்ராடக்ட் அவங்க மறக்க போகிறாங்க, எத்தனை ப்ராடக்ட் தப்பாக எழுத போகிறாங்களோ அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ ஃபைனலி இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்பொழுதும் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீம் மெம்பரை இன்வைட் பண்ணிடலாம். சிஸ்டர் நித்யா அண்ட் பேபி கிளாரிஸா 2 பேரையும் இன்வைட் பண்ணிடுவோமா? ஸோ ப்ரைஸ் லாட் சிஸ்டர். ப்ரைஸ் லாட் பாப்பா. ஸோ ரெடியாக இருக்கீங்க போல் 2 பேரும் ரைட்டிங் பேடோட. ஆனால் இப்போ எழுதக்கூடாது. இப்போ 1 மினிட் டைம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். நீங்கள் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடலாம். பார்த்துட்டு நீங்கள் 1 மினிட்குள்ளே எழுதி முடிக்கணும். ஓகேவா? ரெடியா? எஸ், கம் ஆன், லெட்ஸ் see. ஓகே ஸோ டைம் அப். உங்களுக்கான 1 நிமிஷம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ பயங்கர ஸ்பீடாக இருக்காங்களேப்பா அம்மாவும் பொண்ணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சின்ன ரூல் சொல்லிடுறேன். அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ 2 பேரும் ஒரே ஐட்டம் சேம் ஐட்டமை எழுதி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். அது 2 பாயிண்ட்டாக கன்சிடர் ஆகாது. ஸோ ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஐட்டம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணாது அப்படின்றதையும் இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டைம்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பயங்கர ஸ்பீடாக எழுதுகிறாங்க. ஸோ எஸ், டைமர் இஸ் ரன்னிங். அவங்களுக்கு உள்ள தக் எனக்கு இங்கே வர கேட்குது. எஸ், டைம்ஸ் அப், ஸ்டாப் ரைட்டிங். ஓகே, எழுதுறது நிப்பாட்டிடலாம். பேப்பர் கொடுத்துடலாமா? அவங்க பேர் எழுதிட்டிங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ எஸ் சிஸ்டர் நித்யா சூப்பராக எழுதிட்டு போயிருக்காங்க. ஸ்கோர் அப்புறமா பார்க்கலாம். அடுத்த டீம் வந்துட்டாங்க. டீம் 2 சிஸ்டர் கிஃப்டாக வந்திருக்காங்க. நம்ம குட்டி தம்பி மாத்யூ வந்திருக்கிறாரு. அதே ரூல் தான், 1 நிமிஷத்துக்கு இந்த கிளாத்தை நான் தூக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் டைம்ஸ் அப் சொன்னதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 1 நிமிஷத்தில் வேகமாக எழுதி முடிக்க போகிறீங்க. எஸ், ரெடி? பொருட்கள். ஓகே, டைம் அப். ஸோ பார்த்துருக்கீங்க, 1 நிமிஷம். ஸ்டாப், வெயிட், ரெடியாக இருந்துக்கோங்க. யர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகே, சூப்பராக ஸ்பீடாக எழுதிட்டுருக்குறாங்க. தம்பி பயங்கரமாக ஹேண்ட் ரைட்டிங், கர்சிவ் ரைட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவார் போல். சூப்பராக எழுதுறாரு. பார்க்கலாம். நான் காப்பி பண்ண மாட்டேன்டா, என்கிட்ட வந்துக்கோ. ஓகே, பயங்கரமாக எழுதிட்டுருக்குறாங்க. டைம் அப். ஸ்டாப் ரைட்டிங். ஓகே, சூப்பராக எழுதியிருக்கிறீங்க. பார்க்கலாம் நீங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ தம்பி. ஓகே, அடுத்த 3rd டீம் வந்துட்டாங்க. ஜாக்லின் சிஸ்டர் வந்திருக்குறாங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் அண்ட் ஜெபின் வந்திருக்கிறீங்க. இப்போது அதே ரூல் தான். உங்களுக்கு 1 நிமிஷம் இந்த வேலை நாங்கள் தூக்குவோம். 1 நிமிஷத்தில் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. டைம்ஸ் அப் சொன்ன உடனே 1 நிமிஷத்தில் நீங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்ததை மெமரைஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஆர் யூ ரெடி? எஸ், கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், டைம் அப். ஸோ நான் சொல்லும்போது தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. 1 நிமிஷம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நல்லா ஸ்பீடாக எழுதுறீங்க, தப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கும் புரிகிற மாதிரி எழுதுங்க, அப்போ தான் நாங்கள் மார்க் போட முடியும். சூப்பர் சூப்பர். பயங்கர ஸ்பீடாக எழுதிட்டுருக்குறாங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்களும் இதே மாதிரி கேம் நீங்களும் வீட்டில் விளாடலாம், சரியா? ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேயோட பயங்கரமாக உங்கள் பேரண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், இன்னும் ஸ்பீடாக டைம் முடிய போகுது. எஸ், ஸ்டாப். டைம் அப். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். தம்பிமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நம்மளுடைய 4th அண்ட் ஃபைனல் டீம் வந்தாச்சு. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். ஸோ அனந்தகுமாரி சிஸ்டர் இருக்கிறாங்க, ஜட்சன் இருக்கிறாரு. சேம் ரூல் தான், 1 நிமிஷத்துக்கு இதை வேல் தூக்கப்படும். இதுக்குள்ளே உள்ள 25 ஐட்டமை 1 நிமிஷத்தில் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாயிண்ட். ஒரு ஐட்டமுக்கு 1 பாயிண்ட் இருக்குது. ரெடியா ஜட்சன்? ஓகே, எஸ்.
ஓகே, டைம்ஸ் அப். Okay, your time starts now. இப்போ ஜெட்டு ஸ்பீடில் எழுதிட்டுருக்குறாங்கப்பா, பயங்கர ஸ்பீடு. தம்பியும் பரவாயில்ல, நாங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதுவோம், தமிழ்லேயும் எழுதுவோம், தங்கிலீஷ்லேயும் எழுதுவோம்னு எழுதிட்டுருக்குறாரு. ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. Time's up. Stop writing. Stop writing. Okay, right. Thank you. Thank you so much. Thank you, sister. ஸோ எஸ் நேயர்களே, நம்ம சூப்பராக இன்றைக்கி 3 செக்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 3 செக்மெண்ட்கான எண்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ டீம் 1 சிஸ்டர் நித்யா அண்ட் கிளாரிசா, அவங்களுடைய ஸ்கோர் 29 பாயிண்ட்ஸ். டீம் 2 சிஸ்டர் கிஃப்டா அண்ட் மேத்யூ, அவங்களுடைய ஸ்கோர் 37 பாயிண்ட்ஸ். டீம் 3 சிஸ்டர் ஜாக்லின் அண்ட் ஜெபின், அவங்களுடைய ஸ்கோர் 28 பாயிண்ட்ஸ். டீம் 4 சிஸ்டர் ஆனந்தகுமாரி அண்ட் ஜட்சன் டேவிஸ், அவங்களுடைய ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய இந்த செக்மெண்ட்ஸ்க்கான வின்னர் யார் அப்படின்னு. எஸ், யூ ரைட். ஸோ சிஸ்டர் ஆனந்தகுமாரி அண்ட் ஜட்சன் டேவிஸ், அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஸோ ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பிமா. ஸோ இன்னும் அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நாங்கள் கிராஸ் டிவி சார்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிச்சுக்கொள்கிறோம். ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக சிஸ்டர் கிஃப்டா அவர்களையும் அவங்களுடைய குழந்தையும் நம்ம கூப்பிட போகிறோம். சிஸ்டர் கிஃப்டா, அவங்கள நல்லா அழகாக கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? இங்கே வந்ததற்காக ரொம்ப நன்றி. உங்களுக்காக உங்களுடைய ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கொள்கிறோம். கிராஸ் டிவிக்காக நீங்களும் ஜெபிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் நித்யா அவர்களையும் அவங்களுடைய க்யூட் லிட்டில் பிரின்சஸ் கிளாரிசா அவர்களையும் தான் நல்லா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? Thank you so much for coming here, for gracing this occasion. அதே மாதிரி இன்னும் அதிகமாக நீங்கள் எங்களுக்காக கிராஸ் டிவிக்காக ஜெபிச்சுக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜாக்லின் அண்ட் அவங்களுடைய குட்டி ஸோ ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. வாங்க சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக இந்த அழகான கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். எங்களுக்காக கிராஸ் டிவிக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கொள்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரோக்ராமாக இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எல்லோரும் என்கேஜாக நடத்தி கொடுத்த இந்த அக்காவுக்கு கிராஸ் டிவி சார்பாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா.
இப்போது நம்மளுடைய செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த தருணத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய ப்ரோக்ராமோட டைட்டில் ஒரு குழந்தையின் மறுபக்கம். உண்மையாகவே நிறைய குழந்தைங்களோட மறுபக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்திருந்த குழந்தைங்க எல்லாம் பிளெஸ்ஸட் கிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஜெபத்தில் தாங்குகிற பெற்றோர் இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்திய தேசத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லை. எத்தனையோ கிட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது அந்த கிட்ஸினுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது பேரண்ட்ஸ் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் முக்கியம். எஸ், நம்ம எல்லாருக்குமே ஆம்பிஷன் இருக்கும். என் பையனையோ அல்லது என் பொண்ணையோ நான் பெரிய பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு கலெக்டர் ஆக்கணும், ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ ஆம்பிஷன் இருக்கணும், தப்பில்லை. ஆனால் அட் த சேம் டைம் அந்த குழந்தைய வெறும் படின்னு மட்டும் சொல்லாதபடி நீங்களும் அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் குழந்தையுடைய மறுபக்கம் ரொம்ப பிளெஸ்ஸடாக இருக்கும். அவங்க வழி தவறாமல் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவோ உலக பிரகாரமான படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் வேதாகமத்திற்கு யோசிச்சு பாருங்கள். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ப்ரோக்ராம் வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஜெபத்துலேயும் சரி, மற்ற நேரங்கள்லேயும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக தெய்வ வசனத்தை போதிங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஞானத்தில் வளர்த்தியில் தேறினவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி அதே ஞானத்தோடு இருக்கணும். ஏசப்பா அவ்வளோ ஞானத்தோடு இருந்ததுனால தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வைஸ் பீப்புளோடலாம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சிறு பிராயத்திலே அழகாக குவெஸ்சன் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களே ஆச்சரியப்படத்தக்க அந்த டெம்பிளில் நடக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையாகவே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ குட்டீஸ், ஒன்ஸ் அகேன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ.